என் பிரியமானவர்களே வணக்கம். சினிமா என்ற பல்கலைக்கழகத்தில் சட்ட பாடத்தை நடத்தி கொண்டிருந்த நான் இந்த படத்தில் காதல் பாடத்தை நடத்த வந்திருக்கிறேன். பிரியமுடன் உங்கள் சந்திரசேகரன். முக்கிய குறிப்பு: இந்த படத்தில் இருந்துதான் விஜய்க்கு இளைய தளபதி என்று பெயர் சூட்டப்பட்டது. நன்றி. வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரீஸ் எபிசோட் நம்பர் 3. இன்னைக்கு எந்த படம் பார்க்க போறோம்னா, 3வது படமான தளபதி 3 படமான ரசிகன் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பவும் போல இந்த படத்தையும் யாரு எடுத்திருக்காருன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர். அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரு தான் எடுத்திருக்காரு. விஜயோடைய அப்பா அவரு தான். இது கதை, திரைக்கதை, இசனம், பயக்கம் எடுத்திருக்காரு. ஸோ ஓகே, ஸோ நம்ம இந்த கதை ஓவரால் கதை பார்த்துடலாமா? கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, அதாவது எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியல. ஒரு வீட்டுக்கு ஒரு திருட குதிச்சு உள்ள போறான். உள்ள போயிட்டு அங்க மனோரமா தூங்கிட்டு இருக்காங்க. கழுத்துல கத்தி வச்சு ஒழுங்கா எல்லா பணத்தையும் எடுன்னு சொல்றாங்க. அப்பதான் தெரிய வருது, வந்தது வேற யாரும் இல்ல, விஜய். அதாவது இந்த படத்துல மனோரமா விஜயோட பாட்டி, விஜய் பேரன். ஸோ இவங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, திருச்சியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு வாடகை வீட்டுல தான் தங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வீடு, நடுவில் ஒரு செவுரு, அந்த செவருல பல விண்டோஸ் இருக்கு. அது இந்த பக்கத்து வீட்டுல நடக்குதுன்னு இங்க தெரியும், இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு அந்த வீட்டுல தெரியும். ஸோ இந்த ஹவுஸ் ஓனர் யார் தெரியுமா? அதுதான் விஜயகுமார். அவரு தான் அங்க இருக்காரு. அவரோட பொண்ணு அனிதா, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட 3 பேர், அப்பா அம்மா பொண்ணு 3 பேர் இருக்காங்க. இவங்களோட வீட்டுல தான் இவங்க பாட்டியும் பேரனும் இருக்காங்க. சரி, இப்ப ஹீரோ வந்துட்டாரு. ஹீரோயின் யாருன்னா அந்த அனிதா தாங்க. அந்த அனிதாவை தான் அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி லவ் பண்றாங்கன்னா, சூப்பரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா, இப்ப லவ்வர் கூப்பிடணும், எப்படி தான் கூப்பிடுறாங்க நம்ம அனிதா. நான் மொட்டை மாடிக்கு போறேன், நான் குளிக்க போறேன், நான் கடைக்கு போறேன், நான் கக்கூசுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு உடனே விஜய், நான் மொட்டை மாடி படிக்க போறேன், நான் போய் குளிக்க போறேன், நான் கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு மீட் பண்ணிட்டு 2 பேரும் காதலை வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு டைம்ல இந்த மாதிரி பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கிறப்ப எப்பயும் சோப்பு போடுறது வழக்கமா வச்சிருக்காங்க. அதை சோப்பு அவங்கவுங்க போட்டுக்க மாட்டாங்க, மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மாத்தி சோப்பு போட்டா கூட பரவாயில்லைங்க, மாத்தி அவங்க அம்மாவுக்கு போட்டுடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு குளிக்க போகும்போது சிக்னல் கொடுத்துட்டு போறப்ப அவங்க அம்மா நான் போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போன உடனே விஜய் மாத்தி சோப்பு போட்டுறாரு. சோப்பு போட்ட உடனே ஆன்டி ஆப் வச்சிடுறாங்க. ஸோ கீழே கூட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த பொறுக்கி பையன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றப்ப இவங்க பாட்டி சமாளிக்க போய், இல்லைங்க உண்மையை சொல்லிடுறேன், அது எங்க பேரனும் உங்க மகளும் லவ் பண்றாங்க, அவங்கள சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்றப்ப, இந்த பொறுக்கி பையனுக்கு நான் எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், வெட்டி பையன். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, ஹீரோவும் என்ன பண்றாருன்னு தெரியல, ஹீரோயினும் என்ன பண்றான்னு தெரியல. படிக்கிறாங்களா, காலேஜ் போறாங்களா, இல்ல வேலைக்கு போறாங்களா, எதுவுமே கிடையாது. லவ் மட்டும்தான் 24 மணி நேரமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வச்சிருக்காங்க. அதாவது மற்ற ஊர்ல எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணா ஏதோ ஒரு ஊர்ல இல்ல ஏதோ ஒரு பக்கத்து தெருவுல அந்த மாதிரி இல்லை பக்கத்து வீட்டுல அந்த மாதிரிதான் இருக்கும். இது ஒரே வீடா, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு நீங்க கேட்டுட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாள் இருக்கிறப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி கடைக்கு போலான்னு சொல்றப்ப இது விஜய்க்கு தெரிஞ்சிருது. விஜயும் அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு அங்க போறப்ப 4 போலீஸ்காரங்களுக்கும் விஜய்க்கும் சண்டை வந்துருது. சண்டை வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல அரைஞ்சி உள்ள தள்ளிடுறாங்க. இப்ப அடிச்சா விஜய் உள்ள தூக்கி போடுங்களான்னு ஹீரோயினை கேட்க ஆமான்னு சொல்ல, ஹீரோயினும் அனிதாவும் அரைஞ்சிடுறாங்க போலீஸ. உள்ள தூக்கி போட்டுறாங்க. 2 பேரும் உள்ள போயிட்டு குஜால் தான். அது அவங்க அப்பா முன்னாடியே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காவல் நிலையம் அங்க காதல் நிலையமா மாறி ஒரு பாட்டு வேற வருதுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவனோட டார்ச்சே தாங்கல, எனக்கு வேற ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு ஏசியா, நான் சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிய வர, வீட்டுல அங்கிள் நீங்க எங்க போறீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப யாருமே சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்ததெல்லாம் சொல்லவே இல்லை. அப்ப அனிதா என்ன பண்றாங்க, அவங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. ஐ மீன் விஜய் கொடுத்ததா ஒரு லெட்டர் கையில வச்சிருக்காங்க. கையில வச்சோடனே என்ன லெட்டர் இது, தூக்கி கடாசுன்னு சொல்லிட்டு விஜய் மேல போய் தூக்கி கடாசிடுறாரு விஜயகுமார். அப்படி தூக்கி கடாசின உடனே அது விஜய் அப்படியோ இப்படி போயிட்டாங்களே, எங்க போனாங்களே தெரியலையே, எந்த ஊருக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி கீழே குனிஞ்சு அழுதுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்த அதுல ஃபுல் அட்ரஸும் எழுதிருக்கு. அது ஒரு டாக்டிக்ஸ், லவ் டாக்டிக்ஸ். அதாவது நம்ம அனிதா அது ஒரு சிம்பாலிக்கா நான் அவன் கொடுத்தான்னு சொல்லி அது இவரே எழுதி வச்சு தூக்கி போய் எரிய வச்சு அந்த லெட்டரை கையில கிடைச்சி அதுல அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே பாட்டி எட்ரா வண்டிய பைக்லயே போயிட்டு கூட்டு வந்துட்டு சொல்லிட்டு பைக்ல இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ல போறாங்க. போயிட்டு அங்க போயிட்டு அங்க ஒரு இடத்துல பஞ்சர் ஓட்டிட்டு இருக்காங்க. பஞ்சர் ஆயிடுச்சு வண்டி, சென்னையில போயிட்டு பஞ்சர் ஆயிடுது. ஸோ பக்கத்துல ஒரு தாஜ் ஹோட்டல் இருக்கு. சரி அங்க போய் பசிக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் நாங்க போறாங்க. போறப்ப என்ன ஆகுதுன்னா, நான் ரெஸ்ட் ரூம் போனோம், ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட் ரூம் சொன்னேன். கீழே அவன் என்ன பண்ணிருக்கணும், கீழே போயிட்டு அப்பான்னு சொல்லியிருக்கணும். கீழே இருக்கு, மேல ஒண்ணு இருக்கு. அவன் கேட்டானா, மேல போயிடாத அப்படின்னு சொன்ன உடனே விஜய்க்கு அப்படி என்ன நீ மேல போகக்கூடாதுன்னு சொல்ற, நான் மேலதான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாரு.
மேல போயிட்டு அவர் முகம் கழிச்சிட்டு அதுன்னு பண்ணிட்டு வெளியே வர வேண்டியதானே. அங்க ஏதோ கண்ணாடியில இப்படி பண்ணிட்டு இதை தொட போறாரு. தொட்ட உடனே அந்த கண்ணாடி இப்படி திரும்பிக்குது. ஐ மீன் வலிக்குட்டி விழுறாருன்னு நினைக்கிறேன். உள்ள பார்த்தா அங்க வந்து ப்ளூ ஃபிலிம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. கில்மா சீன்ஸ் ஃபுல்லா அங்க போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் படம் பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இதை வந்து விஜய் பாத்துறாரு. விஜய் பார்த்ததை அவங்க பாத்துறாங்க. பார்த்த உடனே புறா அவனை அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும் போது அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சு இந்த விஷயத்த சொல்லாம மிரட்டினா அவனே சொல்லாம தான் இருப்பான். ஆனா அவன் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு கொலை பண்ண போறாங்க. அப்ப அந்த மேனேஜர் என்ன பண்றான், அவன் கெத்தா நடக்கிறன்னு சொல்லி வலிக்குட்டி விழுந்து ஒரு பாட்டில் வந்து நெஞ்சில குத்தி அவன் செத்து போயிடுறான். சோ இந்த பழி தூக்கி விஜய் மேல போடணும்னு சொல்லிட்டு சொல்றப்ப விஜய் வந்து தப்பிச்சு போறாரு. தப்பிச்சு ஓடுறாரு. அவர் வந்து வாழ்வை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவர் வந்து அப்புறம் நியூஸ் எல்லாம் அவர் போட்டோ வருது, எங்கேயுமே எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த டைம்ல வந்துட்டு இந்த படத்துல கவுண்டமணி செந்தில் காமெல்லாம் நிறைய இருக்கு. கவுண்டமணியும் திருச்சில இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு வேலைக்காரியும் இருப்பா. அந்த பொண்ணும் ஆக்சுவலா அவ பேர் ராணி. இங்க வந்து ஆட்டோ ராணியா மாறி இங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. எல்லாருமே இங்க வந்துடுறாங்க. அப்புறம் மனோரமாவும் திருச்சில இருந்து சென்னைக்கு வந்துடுறாங்க விஜயை தேடி. சோ இந்த மாதிரி ஓடிட்டே இருக்காங்க. இந்த கேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா விஜயகுமார் கையில போய் விழுது. ஏன்னா அவர் சென்னையில் டிரான்ஸ்பர் ஆகி ஏசி ஆயிடுறாரா, அவர் கையில போய் விழுது. இவனை தாண்டா அங்கேயே ஒழிக்குன்னு நினைச்சேன், இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருது, இவனை போட்டு தரலான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணலான்னு. ஆனா அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. சோ அதனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. சோ டிமிக்கி கொடுத்து ஓடிட்டே இருக்காங்க. இப்படியே ஓட்டு இருக்கிறப்ப இன்னொருத்தன் வில்ல இருக்கான். அவன் என்ன பண்றான், அவனை வந்து கவுண்டமணி சுட்டுறான். சுட்டு அந்த பழித்துக்கு விஜய் மேல போட்டுறான். 2 கொலை ஆயிடுது. திரும்பியும் ஓடுறாரு. அப்புறம் ஓடுறாரு. தூங்குறாரு. சாப்பிடவே இல்லைங்க. 2 நாள் ஆச்சு சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இந்த ஊர்லதான் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டியை பார்க்க போற நேரத்துல அங்க போய் சாப்பிட்டு 2 வாய் ஊட்டுறதுக்குள்ள அந்த வாழைப்படத்துல அந்த குழந்தை பசியோட எடுத்து சாப்பாடை சாப்பிட்றப்போ ஒரு கண்ணீர் வரும்ல, அந்த கண்ணீர் இதுல வரல. ஆனாலுமே ஒரு சென்டிமெண்ட் வந்து அங்க அட்டாக் ஆகுது. சாப்பிட முடியாம இருக்கிறப்ப பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆள் செட் பண்ணிருக்காரு நம்ம விஜயகுமார். அது வந்து தெரியாம அங்க உட்காந்துருக்காங்க எல்லாரும். அவங்க வந்து பிச்சைக்காரனா ஒருத்தன் உட்கார வச்ச செருப்பு தைக்கிறவனா அவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வந்து அரெஸ்ட் பண்றாங்க. பாட்டி நான் வந்துட்டு நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் என் வாயில பச்சை தண்ணி கூட குடிப்பேன்னு சொல்லிட்டு போறாரு. போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு போலீஸ் அதிகாரி வந்து அவனோட வில்லனோட கையாளு. அவன் என்ன பண்றான், இவனை வந்து கோர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணாத என்கிட்ட கொடுத்துன்னு சொன்னோடனே அப்போதான் விஜயகுமாருக்கு தெரிய வருது இவங்க ஏதோ மிகப்பெரிய வேலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மை தெரிய வருது. ஒரு நிரபராதிக்கு நான் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அவனை ஜெயில பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே. இவனை வந்து என்ன பண்றான்னா, ஏய் நீ வந்து எனக்கு கீழே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொன்ன உடனே இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி கண்ட்ரோல் இருக்க ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வெளியே போடான்னு சொல்லிட்டு அடிச்சு விரத்திடுறாரு நம்ம துரைசிங்கம் மாதிரி. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து டக்குன்னு அனிதாவோட அம்மா வந்து அழுதுட்டு ஓடுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வில்லனுக்கு வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து நான் ரேப் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க, என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம், இவனை போய் விட்டுன்னு சொன்னோடனே எனக்கு பொண்ணு முக்கியம் இல்லை, எனக்கு ஒரு நிரபராதி வந்து இந்த மாதிரி தப்பு செய்த ஒரு பையன் வந்து தண்டனை அனுபவிக்க கூடாது, ஒரு போலீஸ்காரனா என்னை தடுக்குதுன்னு சொன்னோடனே லூசு பையலே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி விஜய் வந்து அந்த லாக்அப்ல விஜயகுமார் இது பண்ணிட்டு அவர் காப்பாத்த போறாரு. அங்க போனோடனே அவன் அடின்னு அடிச்சு விஜய் துவம்சம் பண்றான். திடீர்னு எங்க பண்ணாங்கன்னு தெரியல, மனோரமா என்ட்ரி கொடுத்து கத்தி கொத்து வாங்கிட்டாங்க. விஜய்க்கு செம்ம கோவம் வந்துருது, என் பாட்டி எப்படா இந்த மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு கோவம் வந்து அவர் நல்லா பெருசா இப்படி இருக்காரு. அவரை போட்டு அதுக்கப்புறம் அடின்னு அடிச்சு கொல்றண்டான்னு சொல்லி கொல்ல போனப்ப டக்குன்னு விஜயகுமார் வந்து சுட்டுறாரு. சொல்லிட்டு நீ இது வரைக்கும் எந்த கொலையும் பண்ணதில்லை, அதனால நீ இந்த கொலை பண்ணாத, நான் ஒரு போலீஸ்காரன், நான் யார 1000 பேர்த்த கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாகோட முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த அப்படி 4 பேர் அனிதா, அப்புறம் மனோரமா, விஜயகுமார், விஜய் அப்படி 4 பேர் சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க. நான் சாக மாட்டேன், இந்த கத்தி குத்துனாலும் பிரச்சனை இல்லை, என் பேரனுக்கு கல்யாணம் ஆகி அவன் ரொமான்ஸ் பண்றதை பார்த்து குழந்தை பெற்று அது கொஞ்சம் விளையாடுறதுக்கு அப்புறம் தான் நான் சாவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து படத்தை முடிக்கிறாங்க. அப்போ ஒரு சூப்பரான டைலாக் வருதுங்க, இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்ன டைலாக்னா, காதல் என்றால் சாமி குற்றமா, அது இல்லை என்றால் பூமி சுத்துமா இல்ல குத்துமா இல்ல குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையோட ஒரு கருத்தோட முடிக்கிறாங்க. இதுதாங்க ரசிகன் படம். இது வந்து எஸ் ஏ சந்திரசேகர் படத்துல வந்து எப்பயுமே இன்டர்வல் போர்ஷன்ல தான் திரைக்கதை, வசனம், இயக்கம், டைரக்ட் அந்த மாதிரி போட்டு எஸ் ஏ சந்திரசேகரர் எஸ் ஏ சந்திரசேகரா சேகரனா சேகர் தானே, அதாவது அப்படி போட்டு எஸ் ஏ சந்திரசேகர் பண்ணிருப்பாங்க. சோ இந்த படம் ஓகே நல்லாதான் இருக்கு. இதுல வந்து ஏ சர்டிபிகேட்டுங்க இந்த படத்துக்கு. இது ஏன் ஏ சர்டிபிகேட்னா, போன படம் சுந்தர பாண்டி வருது, செந்தூர பாண்டியாச்சும் பரவாயில்ல, அதுல வந்து நிறைய கொலை பண்ற சீன் இருக்கும், ரத்தம் தெரிக்கும், அதனால அந்த மாதிரி ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இது முழுக்க பூரா புக்குமே டபுள் மீனிங் ஜோக்கா தான் போட்டு விளையாண்டுருக்காங்க. விஜய் ஆகட்டும், மனோரமா ஆகட்டும், அனிதா ஆகட்டும், அவங்க அம்மாவாகட்டும், இல்ல கவுண்டமணி ஆகட்டும், செந்தில் ஆகட்டும், ராணி ஆகட்டும், அந்த கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே ஆக்சுவலா இதுல வந்து டபுள் மீனிங் ஜோக்ஸ் போட்டு விளையாடுவாங்க. இதுல வந்து என்னடா பெரிய எல்சியோ,
SACCU கேள்விப்பட்டிருக்கியா? SA சந்திரசேகர சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இதுல வந்து ஒரு சீன்ல வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு படம் பார்க்க போவாங்க. அங்க என்ன பண்ண தெரியுமா ஓடும்? செந்தூர பாண்டியோட பாட்டு ஓடிட்டு இருக்கும். பாத்தியா லிங்க்? அதுக்கப்புறம் இதுல வந்து சோப்பு போடுற சீன்ல வந்து விஜய் வந்து இப்படி கனவுலயே சோப்பு போட்டுட்டு இருப்பாரு. அப்போ மனோரமா சொல்லுவாங்க, டேய் 6 மாசத்துக்கு முன்னாடி நீ கபடி கபடி தேடிக்கிட்டு இருந்தடா, அதுக்கே உன்னை சாமி கூட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்னன்னா செந்தூர பாண்டியில கபடி சீன் ஒன்று வரும். அப்ப நைட்டு தூங்கும்போது ஹீரோவும் ஹீரோயின் ஒரே மாதிரி கபடி 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 கபடின்னு பண்ணுவாங்க. அந்த சீனை ரிலேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஏகப்பட்ட டபுள் மீனிங் ஜோக்லாம் சூப்பரா விளையாண்டுருப்பாங்க. முடிஞ்ச அந்த படத்தை பாருங்க, செமையா போட்டிருப்பாங்க. பாட்டுல எல்லாமே நல்லாவே சூப்பரா தான் இருந்துச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் விஜய் வந்து ஒரு சூப்பரான பாட்டு ஃபர்ஸ்ட் அவர் சிங்கரா அறிமுகமாகறாரு. இந்த பாடலை பாடியவர் விஜய்ன்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டு அது ஏதோ ஒரு அதுவும் ஒரு கில்மா சாங் தான். அந்த சாங் வந்து அவர் பாடியிருப்பாரு. ஸோ இதுதாங்க ரசிகன் படம். இந்த படம் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா யூடியூப்லேயே அவைலபிளா இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரப்போகுது ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, அதான் நான் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் டெய்லியும் இந்த மாதிரி ரிவ்யூவோட படத்தோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளவுதாங்க.